ஜாதகத்துல பையன் இல்ல, உனக்கு பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்ப நான் வந்து கருப்பசாமி மலையாளி மலையாளியாக்கப்பட்டதுனால் மலையாளியாக்கப்பட்டதுனால் உனக்கு வந்து பையன் வாரிசு நான் கொடுக்குறேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்த வருடம் உன் பையனோட இந்த என்னோட ஆலயத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். என்னாச்சு? என்ன பையனா? நீ நாகஸ்வரம் வந்து இது பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் மனசார நீ இது பண்ண ரைட்டு. பையன் சாமி அப்படி இருக்கும்போது போன வருடம் உங்கள்கிட்ட வந்து வாக்கட்ட சாமி, போன வருடம் உங்கள்கிட்ட வாக்கட்ட சாமி, நான் வேற எதுக்கு வந்தேன். சரி, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. அப்படி இருக்கும் போது எனக்கு ஒரு பையன் வாரிசு கொடுக்காமே, கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்யணும் நான் செய்யறேன் சாமி. ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி அப்படின்னு யார் கண்டது? உங்க வீட்டுல நீ இல்ல இல்லையா? உங்க வீட்டுல கண்டது. அப்ப நானும் சரி பச்சளை கொடுக்குறேன், பச்சளை கொடுத்து, ஆனா உன்னோட ஜாதக ரீதிப்படி பையன் வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லி கருப்பசாமி உத்தரவு கொடுத்தேன் இல்லையா? எல்லாமே ஜாதகத்துல பையன் இல்ல, உனக்கு பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்ப நான் வந்து கருப்பசாமி மலையாளி மலையாளியாக்கப்பட்டதுனால் மலையாளியாக்கப்பட்டதுனால் உனக்கு வந்து பையன் வாரிசு நான் கொடுக்குறேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்த வருடம் உன் பையனோட இந்த என்னோட ஆலயத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். என்னாச்சு? என்ன பையனா? பையனோட உட்காந்தாச்சு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கெடா, ஒரு சிப்ப அரிசி எல்லாம் கொடுக்கணும்னு வரணும். கொடுத்தாச்சு. ஆனா ஒண்ணு குறாக்கு தெரியுமா? என்ன குறை? எல்லாம் செஞ்சிட்டீங்களா? நான் கேட்டதுல செய்யணும் இல்லையா? நான் அதுக்கு தந்தாப்பதான் கேட்பேன். எல்லாம் செஞ்சாச்சா? உன் பேர் என்ன? கண்ணன். எல்லாம் செஞ்சாச்சா? நீ நாகஸ்வரம் வந்து இது பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் மனசார நீ இது பண்ண ரைட்டு. எனக்கு முக்கியமான பொருள் ஒன்று இருக்கு தெரியுமா? எனக்கு கம்மியா கொடுத்துட்டேன். எனக்கு கம்மியா கொடுத்தது தெரியுமா? நான் புல்லு கேட்டேன், நீ குவார்டர் கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஏன்னா கண்ணன், எனக்கு குவார்டர் கட்டுப்படி ஆகுமாடா? நான் சொன்னது செஞ்சேனா இல்லையா? அப்ப நான் சொன்னதை நீ செய்யணுமா இல்லையா? கேஸ் யாரை கொடுத்தாரு? யாரே கை தருங்களா? அடுத்த மாசம் வேற. சரி ரைட், அடுத்த மாசம் வந்துடலாம். இப்ப வேற என்ன வேணும்? வீட்டுல பிரச்சனை இருந்தா காசு பணம் தர பண்ணிதான் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல? சரி பண்ணி கொடுத்து வழிமுறை பண்ணி கொடுத்தா போதுமில்ல? பண்ணி கொடுத்து ஆரம்பிச்சு ரெடி கொடுத்தா போதுமில்ல? கண்ணன் அதான் அடுத்து கரெக்டா வந்து பண்டிகை 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 வந்து நான் சொல்லுவேன். வாட்சி இல்லம்மா பண்ணிடுவோமா? பண்ணிடலாம் கண்ணன், சரியா?